நல்ல பிளேயர் தான் சரிங்களா. பட் T20க்கு ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் T20 இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவரை வந்து 18 கோடி கொடுத்து அந்த பிரான்சைஸ் வந்து ரீட்டைன் பண்ணாங்க, மேக்ஸிமம் ரிட்டன்ஷன் கொடுத்தாங்க. அதுவே கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இவரை விட நல்ல பிளேயர் ஒருத்தர் இருந்தாரு, கேப்டன் அவர் தான் அந்த டீமுக்கு, அவருக்கே வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இவர் வர்த்தா அப்படின்னு ஒரு கேள்வி பெருசாவே இருந்துச்சு. இந்த சீசன்ல அது கண்டிப்பா வர்த்து தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஆல்பிட் ஒன் மேட்ச் ரீசெண்டா ஒரு மேட்ச் அச்சாரு, பட் அதை தவிர ரொம்பவே சுமாரான ஒரு சீசன். கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ், none other than ரவீந்திர ஜடேஜா. நீங்க அடிச்ச 50 எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு சார். நாங்க ஜெயிச்சதே 2 மேட்ச் தான், சும்மா நொந்து போயிருக்கு. சோ வந்து யா, பட் தி திங் இஸ் லைக் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் வாஸ் சோ லெஸ். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் முன்னாடி. அவர் வந்து கடைசி ஒரு 5 வருஷமா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து less than 100 தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீ எப்படி ரிங்கு சிங்க சொன்னல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தப்பு அப்படின்ட்டு, பட் இங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தோனியை வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி அமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச்ல எப்ப நாங்க எலிமினேட் ஆனோமோ அந்த டைம்ல இருந்து ஜடேஜா செம்ம அக்ரெசிவ் ஆடுறாரு. இனிமே இந்த வளர்மதி வந்து வயசுக்கு வந்தா என்ன வரலாம் என்னன்ற ஆர்சிபி மேட்ச்ல டீசென்ட்டா ஆனார்ப்பா ஜடேஜா. அந்த மேட்ச் மட்டுமே இல்ல, ஹைதராபாத் மேட்சும் சரி பஞ்சாப் மேட்சும் சரி அவர் நம்பர் 3ல நம்பர் 4ல ப்ரோமோட் பண்ணாங்க. அண்ட் அவர் அடிக்கிறாரு, இன்டென்ட் தெரியுது அகைன்ஸ்ட் ஸ்பின்னுமே. பட் பிட் லேட் தானே, எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பவுலிங்லயுமே வந்து அவ்வளோவா கொடுக்கல, கம்ப்ளீட்டும் பண்ணல. நிறைய தோனி ஒரு ஸ்பெல்ல கொடுத்த வரைக்கும் டீசென்ட்டா போட்டாரு. பட் 18 கோடிக்கு ஐ எம் சாரி டு சே இட்ஸ் நாட் வர்த் இட், கண்டிப்பா நான் சொல்லுவேன்.